எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 மார்ச் 2025 மற்றும் 9 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி பரிசு எனது ஆண்கள் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூலுக்காக யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பா. விமலா. எனது ஆண்கள் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பா. விமலா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்நாடக சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? சித்தராமையா. அடுத்து, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஒமர் அப்துல்லா. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 8. எந்த நாட்டிடமிருந்து ரூபாய் 2156 கோடிக்கு T-72 பீரங்கி என்ஜின்கள் வாங்க இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது? ரஷ்யா. அடுத்து, ரோசோபோரன் நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? ரஷ்யா. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் இந்தியா பிடித்துள்ள இடம்? 3. அடுத்து, மத்திய அரசானது 8வது பொருளாதார கணக்கெடுப்பினை மேற்கொள்ள உள்ள காலம்? ஏப்ரல் 2025 மற்றும் டிசம்பர் 2025. அடுத்து, சென்னை தீவுத்திடலில் எத்தனை கோடி ரூபாயில் புதிய கண்காட்சி மையம் அமைய உள்ளது? சென்னை தீவுத்திடலில் எத்தனை கோடி ரூபாயில் புதிய கண்காட்சி மையம் அமைய உள்ளது? ரூபாய் 113 கோடி. அடுத்து, பிங் ஆட்டோ திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? திருவள்ளூர். AI வளர்ச்சிக்கு உதவுவதற்காக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்காக உதவுவதற்காக எந்த தளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? AI கோசா. அடுத்து, இருதரப்பு வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் கூட்டு பொருளாதார ஆணையத்தை அமைக்க எந்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன? இருதரப்பு வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் கூட்டு பொருளாதார ஆணையத்தை அமைக்க எந்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன? இந்தியா, அயர்லாந்து. அடுத்து, செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற ஃப்ராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம். அடுத்து, 14வது கேள்வி, குறு சிறு தொழில்களை ஆதரிக்கும் முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது? ரூபாய் 32 லட்சம் கோடி. சென்னை சோழிங்கநல்லூரில் ரூபாய் 200 கோடி முதலீட்டில் அமைய உள்ள உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ICCயின் சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலில் இந்திய தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில், ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித், நியூசிலாந்தின் கிளென் பிலிப்ஸ் ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்தது, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ICCயின் சிறந்த வீராங்கனை விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் அலனா கிங் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து, தாய்லாந்தை சேர்ந்த திபாட்சா புத்தவோங், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த
அன்னாபெல் சதர்லேண்ட் இடம்பெற்றுள்ளனர். அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட்டின் 8வது சோதனை முயற்சி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இது இந்த சோதனை தோல்வியில் முடிவடைந்தது. ஏன்னா ராக்கெட் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் சென்றவுடன் அதன் பாகம் எரிந்து விழுந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இது பார்த்திங்கன்னா அதாவது மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு அறிவிப்பு. தமிழில் பா விமலா தேர்வு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது அப்ஜெக்டிவில் மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தை பா விமலா தமிழில் செய்த மொழிபெயர்ப்பு உள்பட 21 மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 21 மொழிகளிலிருந்து நூல்கள் தேர்வு செய்யப்பட்டன. தமிழில் மொழிபெயர்ப்பான தேர்வுக்குழுவில் இந்திரன், டாக்டர் ஜி சுந்தர், எஸ் பக்தவச்சல பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அதாவது எண்டே ஆண்கள் என்ற நளினி ஜமீலாவின் மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தில் எனது ஆண்கள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்த பா விமலாவின் படைப்பு சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு நூலாக தேர்வு செய்யப்பட்டது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஒரு கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நளினி என்ற பாலியல் தொழிலாளி எண்டே ஆண்கள் என்ற தனது சுயசரிதை மூலம் பெண்கள் மீதான ஆண்களின் கண்ணோட்டத்தையும் அணுகுமுறைகளையும் தனது சொந்த அனுபவத்தின் பின்னணியில் விவரித்துள்ளார். அடுத்தது நேபாளி சமஸ்கிருத மொழிகளுக்கான பரிசு பின்னர் அறிவிக்கப்படும் என்று சாகித்ய அகாடமி தெரிவித்துள்ளது. உருது மொழிபெயர்ப்புக்கு பரிசு அறிவிக்கப்படவில்லை. அதே மாதிரி பாருங்க, சுதாமூர்த்தியின் டாலர் பாசு ஹிந்தி நாவலின் சிந்தி மொழி படைப்பு சோபா லால் சந்தானி அவர்களுக்கும், யானை என்ற எஸ்எல் பைரப்பாவின் கன்னட நாவலின் மலையாள மொழிபெயர்ப்பு கேவி குமாரன் அவர்களுக்கும், உருது கவிதை தொகுப்பான ஹசாரோன் குவா ஜிகைன் ஐசி என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான தி ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு ஆஃப் உருது கசல்ஸ் அனிகர் ரஹ்மான் அவர்களுக்காக. அடுத்து இந்திய நவீன கலைஞர் சையத் ஹைதர் ரசாவின் வாழ்க்கை வரலாற்றின் ஹிந்தி மொழிபெயர்ப்பு மதன் சோனிக்கும், ஹரிவன்ஸ் ராய் பச்சனின் கவிதையான மதுசாலாவின் மணிப்பூரி மொழிபெயர்ப்பு சோய் பம்சா இந்திரகுமார் அவர்களுக்கும், கனக்லால் பருவாவின் காமரூபாவின் ஆரம்பகால வரலாறு என்ற அசாமிய மொழிபெயர்ப்பு அஞ்சன் சர்மா அவர்களுக்கும், பீஷ்ம சஹானின் ஹிந்தி நாவலான தமசின் டோக்ரி மொழிபெயர்ப்பு அர்ச்சனா கேசர் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி பரிசுக்கு தேர்வாகியுள்ளனர். இதேபோல தெலுங்கு, வங்காளி, போடோ, குஜராத்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மைதிலி, ஒடியா, பஞ்சாபி, ராஜஸ்தானி, சந்தாலி, சிந்தி ஆகிய மொழிபெயர்ப்புகளும் தேர்வாகியுள்ளன. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் விழாவில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ரூபாய் 50,000 பரிசு தொகை மற்றும் தாமிர பட்டயம் வழங்கப்படும் என்று சாகித்ய அகாடமி தெரிவித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 மார்ச் 2025 மற்றும் 9 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.